இன்னைக்கு பார்க்க போறது பேரண்டிங்ல உள்ள மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காஷன் கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணலாம். மிஸ்டேக் கண்டிப்பா வரும், நடக்கும். நம்ம நல்ல பேரண்ட் இல்ல, நம்ம தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லா பேரண்ட்டுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. அதனால இதை யாருமே மிஸ்டேக் அந்த மாதிரி எடுத்துக்கிட வேண்டாம். நான் சின்ன பிள்ளைல இருக்கும் போச்சுல இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. எங்க வீட்டுல நடக்கிற ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள சண்டை வரும் போச்சுல இந்த வீட்டுல போய் நம்ம பிறந்துட்டோமே அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. அதே போல நிறைய பேர் சொல்றதையும் நான் கேட்டிருக்கிறேன். எஸ் புவனேஸ்வரி, சொல்லலாம். நான் எங்க வீட்லயே யோசிச்சிருக்கேன். ஏன் நம்ம இங்க இந்த வீட்டுக்கு வந்தோம்? வேற எங்கேயாவது போயிருக்கலாமா? ஏன் அப்படின்னா, நான் 10th மார்க் எடுத்திருந்தேன். அடுத்து படிக்க வைக்கிறதுக்கு எங்க வீட்ல ஐடியா இல்ல. அப்ப எங்க அம்மா என்னோட மார்க் வெளியே ரொம்ப கம்மியா சொன்னாங்க. அப்பதான் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. 450க்கு மேல எடுத்ததை 190 தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி எங்க அம்மாலாம் சொன்னாங்க. எங்க வீட்ல அதிகமா படிச்சா ஒரு இதாயிடும், பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வெளியே போனா கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. ஆனா இந்த உலகம் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் எங்க வீட்ல பண்ணிட்டு எல்லார் வீட்லயும் படி படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. எங்க வீட்ல என்னை படிக்காத படிக்காத அப்படின்னு சொல்லி என்னை திட்டினாங்க. 12th கூட உங்க வீட்ல அடுத்து காலேஜே சேர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ ஏன் இப்படி முக்கி முக்கி படிக்கிற அப்படின்னாங்க. சரி, நான் படிச்சதுக்குன்னு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். ஸோ அந்த மாதிரி எங்க வீட்ல இருந்தப்ப நான் நினைச்சேன், இந்த மாதிரி ஏன்டா இந்த வீட்ல பிறந்தோம் அப்படின்னு நினைச்சேன். சரி, ஒரு விடுதலை கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணதுக்கும் ஓகே சொல்லிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்தாச்சு. எஸ் புவனேஸ்வரி அவங்களே இப்படி ஃபீல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஷியாமலாமா, சொல்லலாம் நீங்க. நான் ஏமா நடுவுல என்ன பெத்த லாஸ்ட்ல பெத்திருக்கலாம்ல, நல்ல செல்லம். இன்னும் ஃபர்ஸ்ட் குழந்தை இல்ல லாஸ்ட் குழந்தை இருக்கணும், நடுவுல மட்டும் பிறந்திருக்கவே கூடாது. இந்த மாதிரி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான். எஸ், இந்த விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணதுனால நான் நடுசுல ஏன் பிறந்தேங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறது இருக்காங்க. மணிமேகலை, நீங்க சொல்லலாம். எஸ் மேம், நானும் இதே மாதிரி யோசிச்சிருக்கேன். ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் பொண்ணா, ஸோ அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ மைண்ட்ல நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ஏன் தான் நான் சீக்கிரம் பிறந்தனோ, ஃபர்ஸ்ட் பிறக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் லாஸ்டா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சிருக்கேன். அப்புறம் சமீபமா இப்ப ரீசெண்டா என் பொண்ணு இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்கா. என்ன அப்படின்னா, அவளுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆயிருச்சு. ஸோ அதனால அவளுக்கு ட்ரீட்மெண்ட் சாலுவா இருக்கா. அவளுக்கு இந்த மருந்து மாத்திரை அந்த கிரீம் எல்லாம் தடவும் போது ரொம்ப இரிட்டேட் ஆகுதா. இரிட்டேட் ஆகிட்டு இதே வார்த்தை என்கிட்ட கேட்கா, ஏன் தான் இந்த வீட்டுல நான் பிறந்தனோ தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்ப அவ என்ன கேட்கா. எஸ், இப்போ உள்ள ஜென்ரேஷன் இது கேட்க முடியுதுன்னு சொல்றேன். சௌந்தர்யா, நீங்க ஷேர் பண்ணலாம். மேம், நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தையா பிறந்தேன்னு கேட்பேன் எங்க அம்மாட்ட. ஏன்னா சீக்கிரமா பிறந்ததுனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 12th முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிள்ளையா பிறந்தா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது. ஏமா என்ன ஃபர்ஸ்டா பெத்த அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன் எங்க அம்மாட்ட. எஸ், இந்த மாதிரி ஏன் தான் பிறந்தமோ அப்படின்னு சொல்லதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சின்ன பேரண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலாம். அத மிஸ்டேக் எல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம குழந்தையா இருந்தாலும் சரி, நமக்கு டக்குன்னு அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு திட்டிடுவோம், ஏன் இதை பண்ண. ஆனா அவங்க சின்ன குழந்தையா இருப்பாங்க, நமக்கு தெரியும். பட் அந்த டைம்ல நம்ம இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லி நம்ம திட்டிடுவோம். குழந்தையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய அந்த குழந்தையா இருந்தாலும் சரி. ஆனா நமக்கு தெரியும், பட் அந்த டைம்ல திட்டிடுவோம். அது தப்புன்னு நினைக்கிறேன் நான். எடுத்து சொல்லலாம். எஸ், ஆண்டனி தாஸ், நீங்க சொல்லலாம். மேம், என் பையன் 3 வயசு இருக்கும். 43 இன்ச்சு டிவி, எம்ஐ டிவி பாலத்துக்கு அடிச்சு ஒர்ஸ்டான். நான் அவனை திட்ட கிடையாது, நீங்க ஏன் அவனை அந்த அளவுக்கு விட்டீங்க அப்படின்னு எங்க அம்மாவை தான் திட்டினேன். அதுக்கப்புறம் 2 கோரி விழுந்துருச்சல்ல, 2 டிவியா தெரியும். அதுக்கப்புறம் இப்போ எம்எம்ஜியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ என் பொண்ணு என்ன பண்ணுச்சு, அதை விட பெருசாகிடுச்சு. இப்ப அதே இதை அந்த ரவை இருந்தது பெருசாகிடுச்சு என் பொண்ணு. ஆனா இப்ப நான் எதுவுமே திட்ட கிடையாது. இப்ப எம்எம்ஜியில் வந்துட்டோம். ஓகே, அது குழந்தைங்க பண்ற தப்பு. நம்ம அது பண்ண இது யார்கிட்ட பேசணும், ஒண்ணு இது பண்ண முடியாது அப்படிங்கிறது நான் ஏத்துக்கிட்டேன். இதான் மேம் என்னோட. எஸ், நம்ம இதுல ஓவரா ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஓவரா ரியாக்ட் பண்றதுனால அது எந்த விஷயங்களுக்காக அடுத்த பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. ஓவரா ரியாக்ட் பண்றதும் தப்பு, கண்டுக்கிடாம விடுறதும் தப்பு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ்ல. இப்போ ஓவரா ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா பிள்ளைங்க எந்த விஷயம், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன் என்னோட சரௌண்டிங்ல. பிள்ளைங்க ஏதாவது ஒரு சின்ன வீட்டை விட்டு வெளியே ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு கூட்டு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா 2 அடி போட்டு உள்ள இழுத்துட்டு போய் பண்றது. அவங்க பிள்ளைங்க பண்ணது வெளியே விளையாடணும்னு ஆசைப்படுறது எல்லா பிள்ளைங்களுக்கும் உள்ள மென்டாலிட்டி. ஆனா அந்த இடத்துல நம்மளோட ரியாக்ஷன், அந்த பேரண்டோட ரியாக்ஷனை பார்த்து ரொம்ப சங்கடமா இருந்துச்சு, போட்டு இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. உடனே போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறது. இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ண போச்சுல நம்ம பிள்ளைங்க என்ன மாதிரி ஆவாங்க
அடி வாங்கிக்கிட்டே இருக்கு பிள்ளைங்க, அல்லது ரொம்ப திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் போதுல அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? நம்ம வீட்ல எதுக்குனாலும் அடிப்பாங்க போலதான், அப்படி இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது போல, எதை பண்ணனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபியர் மட்டும் இல்ல, ஒரு சில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கும்னு சொல்றாங்க. எஸ் புவனேஸ்வரி, நீங்க சொல்லலாம். எஸ் மேம். நம்ம அடிச்சிட்டோம், நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அடுத்து வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சா கூட, ஏதாவது ஒண்ணுனா கூட டக்குன்னு அதை மறைக்கதான் பழகுறாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு போய் கேட்கலான்னு போனோம்னா, ஐயோ இதை பார்த்தா நம்ம கையில இருந்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம போய் அதை பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுற மாதிரி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எஸ், ஏதாவது சொல்ல முச்சுல கண்டிப்பா அவங்க நம்மகிட்ட இருந்து மறைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முச்சுல வேற என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வரலாம் சொல்லலாமா? இதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா, என்ன ஏதாவது தப்பு பண்ணா 2 அடி அடிப்பாங்க. அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் வந்துரும் உங்களுக்கு. அதனால அடுத்த தடவை நமக்கு தெரியாம போய் தப்பு பண்ணணும்னு நினைப்பாங்க. எஸ், சரி ஒரு அடிதானே விழும், அசால்ட்டா போயிடலாம்னு சொல்லி ஒரு இது வரும். மேம், என் தங்கச்சி தான் சின்ன வயசுல இருந்து என்னோட 2வது தங்கச்சி. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அடிப்பாங்க, உடனே அடிச்சிருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி எது பண்ணாலும் உடனே அடிச்சிருவாங்க. அப்ப அவ மட்டும் என்ன பண்ணுவானா, அப்படியே உட்காந்துருப்பா. அம்மா அடிக்க அடிக்க அதே இடத்துல உட்காந்துருப்பா. எது பண்ணாலும் அம்மா அடிக்க தானே செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துருப்பா. அதுல இருந்து அம்மா என்ன பண்ணாங்க, இப்போ வரைக்கும் அவன் மேல அந்த கை வைக்கிறது கிடையாது, அந்த பேசுறதோட சரி. ஏன்னா அது ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி ஆயிடுதுன்னா, எது பண்ணாலும் நம்மள அடிக்கதான் போறாங்க, அதனால எது வேணா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அது வந்து என்னோட சைட்ல. எஸ், சார் சொல்லுவாங்க, நீங்க இப்ப என் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி எதனா சொல்லறது கேட்காம போயிட்டு இருக்காங்க, பக்கத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முச்சுல, நீங்க இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் போகிறதுக்கு இன்னும் நாள் ஆகும், அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்க உங்க சொல்லு பேச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ண முச்சுல எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். சின்ன வயசுல மேடம் எங்க வீட்டுக்கும் எங்க அத்தை வீட்டுக்கும் பேச்சுவார்த்தை இல்ல. எங்க அண்ணார் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறாரு. அம்மாவை கேட்கறோம், போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. போயிட்டோம், அங்க சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டாச்சு. 2 பேருமே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வீட்டுல வந்தா அம்மா கேட்ட துணியே வேற மாதிரி. அங்க போனே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு என்னன்னா, எஸ் சொன்னோம்னாக்கா நமக்கு அடி விடுவோம். அப்ப நோ சொல்லணும்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன். எங்க அண்ணா என்ன சொல்லிட்டாரு, எங்க பெரியப்பா மகன் 2 பேரும் தான் சாப்பிட்டோம் அப்படின்ட்டாரு. இது வந்து ஒரு வாரம் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அங்க போய் எதுக்கு சாப்பிட்டேன், அங்க போய் எதுக்கு சாப்பிட்டேன்ட்டு. இதோட விளைவு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் டிஃபார்ம் முடிக்கிற சிச்சுவேஷன். அவங்க பொண்ணை வந்து எங்க அத்தை பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வராங்க. எனக்கு உண்மையில அந்த பொண்ணை பிடிக்கும், ஆனா நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல தான். அவளுக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன். ஏன்னா நீங்க அன்னைக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு எப்படி பிடிக்குதுன்னு சொல்றீங்க, நாளைக்கு எப்படி மாறுவீங்கன்னு தெரியாது இல்லையா? அப்ப நான் அந்த பொண்ணை பிடிக்கும். இன்ன வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க அந்த இது வந்து ஒரு குழந்தை மனசுல பதியும் அப்படிங்கறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னோட பெரிய பையனுக்கு பாத்தீங்கன்னா 12 வயசு ஆகுது. நாங்க வந்து மாமியார் வீட்டுல இருந்தப்ப ஒரு ரூம் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணணும். வேற எந்த ரூமும் பையன் குழந்தை கூட போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் அடைச்சு வச்சிருவாங்க. எங்கேயும் போனா சண்டை தான் வரும். அதனால அவனை அடிச்சு அந்த ஒரு ரூம்லயே வச்சிருந்ததுனால 5 வருஷம் அவன் ஸ்கூலுக்கு போனானா வந்தானா வெளியே போனமா வந்தமா அந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. இப்பயும் என்னன்னா அவன் ஏதாவது சொன்னா மட்டும்தான் செய்யறானே தவிர அவனுக்கா என்ன போய் பண்ணணும் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது. எல்லாருக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்க குழந்தைங்க எப்ப தப்பு பண்ணும்போது ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல நார்மலா ரியாக்ட் பண்றீங்களா? ஏதாவது ஒரு குழந்தை ஒண்ணு பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுகோல் தெரியுமா? இந்த தப்புக்கு இந்த செய்கைக்கு நம்ம எவ்வளவு ரியாக்ட் பண்ணணும் அது உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுகோல் கணக்கு வழக்கெல்லாம் தெரியுமா? அதான் கேள்வி. எல்லாருக்கும் முதல்ல ஒரு சர்டிபிகேட் வச்சு கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி ஒரு சர்டிபிகேட், அது பாஸ் ஆனதான் உனக்கு பொண்ணு, பாஸ் ஆனதான் உனக்கு மாப்பிள்ள, அப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாலும் சரி சர்டிபிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம். குழந்தை எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும், எப்போ கோவப்படணும் அப்படி தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒன்று கொண்டு வர நினைக்கிறேன். சம்திங் லைக் அந்த அளவுகோல் தெரியலன்னா என்ன நடக்கும்? நமக்கு நம்ம குழந்தை மேல எப்போ கோவப்படணும், எப்போ வந்து கோவப்படக்கூடாது, அந்த அளவுகோல் தெரியலன்னா என்ன நடக்கும்? ரெண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்க ஓவரா கோவப்பட்ட என்ன நடக்கும், குறைய கோவப்பட்ட என்ன நடக்கும்? அதோட ரிசல்ட் என்ன ஆகும் சொல்லுங்க. மாஸ்டர்ஜி, இப்போ ஓவர் ரியாக்ஷன் பண்றதுனால நம்ம என்ன ஆச்சுன்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர்ஜி, என்னுடைய பசங்களுக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து இந்த டிவி பார்க்கறது அதிகமாக பார்க்கறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். என்ன பசங்க ரொம்ப டிவி பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி. நான் அதில் இப்போதான் எனக்கு படிக்கும்போது தான் தெரியுது நான் ஓவர் ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு மாதிரி. அது வந்து நார்மலாக எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் இது இப்போ எனக்கு என்ன இம்பாக்ட்னா, ஓவர் ரியாக்ஷன் பண்ணதுனால நான் ஹாலில் போச்சுன்னா பசங்க வந்து அதாவது ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது நம்ம பார்க்கும்போது ஆஃப் பண்ணிடுறாங்க, நம்ம இல்லாத அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹைடிங் மாதிரி இருக்கு மேடம் மாஸ்டர்ஜி. அது எனக்கு சேலஞ்சா இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நாம இருந்தாலும் எல்லாட்டாலும் பார்க்கணும். பட் அது வந்து என்ன சொல்றாங்க அவங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்கல அதனால நாங்கள் பார்க்கல. அது ஒரு பாயிண்ட் மாஸ்டர்ஜி. எனக்கு நம்ம எமர்ஜென்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கு இந்த டிவி பார்க்கறது எனக்கு கொஞ்சம் மாறியா இருக்கும். ஐயோ டைம் வேஸ்ட் பண்றோமோ அப்படின்ற அந்த ஒரு என்ன ஓவர் ரியாக்ஷன் பண்றோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான்
இல்ல அதுல வந்து நம்ம குழந்தைங்களை புரிய வைக்கணுமே தவிர நம்ம அவங்கள நம்ம கண்டிஷன்ஸ் வந்து போடவே கூடாது. நீங்க மத்தியானம் அவங்களுக்கு பேசினா நம்ம பேசும்போதும் சரி என்ன பண்ணாலும் சரி நம்ம வந்து குழந்தைகளை புரிய வைக்கணும். நம்ம சொல்றதை வந்து ஜபர்தஸ்தா என்ன சொல்லலாம் ரொம்ப கோவமா அவங்கள சொல்லி பண்ண வைக்க கூடாது. அவங்க புரிஞ்சுக்க வைக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். நம்ம இஷ்டப்படி பண்ணா அவங்க கோவப்படுவாங்க. ஓகே, ஒரு பாயிண்ட். எந்த சரி. காரணத்தை கொண்டும் நமக்கு கோவம் வரவே கூடாது. அதான் சார் முதல்ல வரதில்லை சார். ஒரு 2 தடவை 3 தடவை சொல்லி செய்யலன்னும் போது வரதானே சார் செய்யும். இல்ல நீங்க கோவப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ணலாம், கோவப்படுற மாதிரி பேசலாம், ஆனா கோவம் வரக்கூடாது. சரியா? கோவம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம குழந்தைகளை சரி பண்ண வேண்டியது நம்ம தான் சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது நான் வெறும் உங்களுக்கு மட்டும் சொல்ல, நான் எல்லாரும் சொல்றேன். இப்போ கூகுள் மேப் நீங்க பாத்துருக்கீங்களா? அது போய் கூகுள் மேப் நீங்க ரைட் வீடு போட்டுட்டு நீங்க வேற எங்கேயாவது போனீங்கன்னா யூ டர்ன் சொல்லுவாங்க. ஆமா சார், ஆமா சார், ஆமா அது ஆமா எப்ப எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா? யூ டர்ன் பண்ண இங்கே போயிட்டு இருக்கேன், சொன்னா புரியாத ஒரு தடவை ஆமா சார், ஆமா சார். அப்படின்னு அது கூகுள் சொல்லவே சொல்லாது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கோவப்படுறதுக்கு பதில் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் அவங்கள பண்ணலாம். ஒரு தடவை சொல்லியாச்சு கேட்கல, 2 தடவை நீ போன கொண்டா சரி போ அப்படி சரிங்க சார், சரிங்க. அப்படி கூட ஹேண்டில் பண்ணலாம் இல்லையா? சரிங்க சார், பண்ணலாம் சார், பண்ணலாம். சரி, ஓகே. இது உங்களுக்கு இல்ல, எல்லாரும் நம்ம எல்லாரும் பண்ணுவோம். பட் நமக்கு கோவம் வந்து நம்ம ஏதாவது செய்யறதுக்கு உதவணும், அது கோவத்துல பண்ணிடக்கூடாது. சார் பிஃபோர் எம்எம்ஜிஎன் அப்படின்னாக்கா பொதுவா கோவம் வரதான் செய்யும். எது பண்ணாலும் கோவம் வரும். துணி கிழிச்சா கோவம் வரும், தண்ணி கீழே கொட்டினா கோவம் வரும், எல்லாம் வரும். இன்னைக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன் பாப்பாவுக்கு. அவ வேர்க்கடலையில ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறேன் சார். அந்த பச்சை வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டா. அப்ப நான் சொல்றேன் கொஞ்சம் வெள்ளை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஜீனாயின் சாமி அப்படின்னோடனே அந்த வெள்ளை பெரிய டப்பாவா இருக்குது, அதை எடுத்துட்டு வாயில போட்டுட்டு என்னமோ என்கிட்ட நியாயம் பேசிட்டு நான் குக் பண்ணிட்டு இருந்தேன். டப்புன்னு டப்பாவை கீழே போட்டாப்ல. நான் அப்படியே திரும்பி பார்த்தேன், வெள்ளை கொட்டிடுச்சுங்க சார். வெள்ளை கொட்டி மத்த டப்பா மேல எல்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் கொட்டிச்சா சரி ரைட்டு, அதுல அந்த கட்டி கட்டியே இருக்குதுல்ல அதை மட்டும் எடுத்து வச்சிரு, அம்மா வரதுக்குள்ள அம்மாவுக்கு தெரியக்கூடாது, எல்லாம் எடுத்து வச்சிடறா அப்படின்னு சொன்னாங்க சார். இது மட்டும் தான் நான் சொன்னது. அங்க சத்தம் வரல, எதுவும் பண்ணல. எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல அந்த குழந்தை வேலை செய்யுதுங்க சார். அந்த கோவப்படாம விட்டோன்னே அது மூளை வேலை செய்யுது. சீமார் எடுத்துட்டு வந்து எல்லாம் கீழே கொட்டி இருக்கிறதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு, அப்பா நான் ஒரு வெட்கிளாத்தை கொண்டு வந்து அந்த கீழே ஒட்டிட்டு இருக்கிற சக்கரையெல்லாம் நான் எடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அப்ப கோவப்படலைங்கும் போது குழந்தைங்க வந்து நமக்கு மேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றாங்கதே நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் சார். இது ஆஃப்டர் எம்எம்ஜி. வெரி குட்மா. செல்வா நம்மளுக்கு புரிஞ்சு அப்படின்னு எப்பவும் இப்படிதான். அதுல ஒரே ஒரு ஓகேமா சுரேஷ் ஒரே ஒரு கரெக்ஷன், எடுத்து வச்சிரு, அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அந்த நம்ம வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம். அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அம்மாவும் திட்ட மாட்டாங்க. ஆமா நாங்க 2 பேரும் பண்ணும்போது கீழே செஞ்சுட்டு அப்படி அந்த மாதிரி. சோ அப்ப நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுப்போம், அம்மாவுக்கு தெரியாம பண்ணணும் அப்படின்னு அது பழகிடும். அப்ப அப்பாவுக்கு தெரியாம பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம கொண்டு வரக்கூடாது. சரிங்க சார், ஓகே. ஓகே, டன் கிரேட். ஜிகே சொல்லுங்க. இதுல இந்த கோவப்படுறதுல மாஸ்டர் தன்னோட சொந்த பிள்ளை மேல வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பிள்ளையோ நம்ம அண்ணன் பிள்ளையோ இப்ப தங்கச்சி பிள்ளையோ யாரும் விளையாண்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை தப்பு பண்ணாலும் நம்ம சொந்த பிள்ளைய தான் ரொம்ப கண்டிப்பாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க. அவங்க மேல 100க்கு 100 உண்மை. இந்த குற்றவாளியில நானும் இருக்கேன். நான் ரோஸ்க்கு படுத்துற கொடுமை வந்து வேற யாருக்கு நான் அந்த கொடுமை பண்ணதில்ல. உங்களெல்லாம் கரெக்ஷன் வந்து நானும் இதை பண்ணிக்கிட்டோம். எல்லாரும் டிரைவிங் பண்ணுவாங்க, எனக்கு கோவம் வரும். ஆனா ரோஸ் தப்பு பண்ணா பயங்கர கோவம் வரும். 2 தடவை கூட்டிட்டு கூட செய்தாவல திரும்ப தடவை போகும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம குழந்தைனோட நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஜிக்கு. எல்லாரும் அடுத்த பிள்ளை கண்டிக்க மாட்டோம், ரொம்ப டீசென்ட் நடந்தோம். நம்ம பிள்ளை மட்டும் அறையில விட்டுரும். கண்டிப்பா அதை எல்லாரும் மாத்தணும். நானும் மாத்திக்கிடுறேன், நானும் அதை தப்பு பண்ணிருக்கேன். டன் கிரேட். இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அளவுகோல் நமக்கு ரொம்ப முக்கியம். அளவுகோல் ஏன் முக்கியம்? அந்த அளவுகோல்னால என்ன நடக்கும்? எதுக்கு அந்த அளவுகோல் முக்கியம்? இந்த அளவுகோல் ஏன் முக்கியம்? எதுக்கு அளவுகோலோட பண்ணணும்? உங்களுக்கு கோவம் வந்தா 2 அடி அடிப்பீங்க, இல்லாட்டி கண்ணுங்க விட்டுருவீங்க, அல்லது எங்களுக்கு அளவுகோலே தெரியாது, என்ன பண்ணே தெரியாது. ஆனா எந்த கோவத்துக்கு எவ்வளவு அளவுகோல் நம்ம கோவப்படணும் அப்படின்னு ஏன் தெரியும்? நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு நீங்க வச்சு செய்யலாம், ஒரு காலம் வரும் அவங்க நம்மள வச்சு செய்வாங்க. கீழே படுத்து கிடப்போம், சோத்துக்கு வழி கிடையாது, மாவனை என்ன பாடுபடுத்துன நீ யாரு வடிவல் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளை நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னா அடிச்சு வச்சு நீ ஜானா வேண்ட சொல்லி என்ன பாடுபடுத்தின அவன் புருஷன் அம்மா தாயே உடனே கட்டில போட்டு மிதி மிதிப்பாங்க. அது ஒரு காலம் வரும், என்ன அடியே அடிச்சுக்காங்க, காலம் திரும்ப வரும், அப்போ உங்களுக்கு தெரியும். தயவு செய்து அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. அந்த பிள்ளைகள் நினைக்க விட்டீங்க அப்பா நீ எப்படிலாம் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றவரை பாத்துக்காங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா புனைக்கு ஒரு காலம் வரும். கரெக்டா அழகுலட்சுமி? ரொம்ப கரெக்டா வரும். இன்னைக்கு உங்க காலம் என்ன சினிமா செய்யுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கோவத்தை ஏன் அளவுகோல்ல பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்புக்கு எவ்வளவு கோவப்படணும். அதான் நம்ம எந்த பாடல படிச்சா ஞாபகம், எவ்வளவு கோவப்படணும், எவ்வளவு நேரம் கோவப்படணும், எவ்வளவு ஆழமா கோவப்படணும், யார் மேல கோவப்படணும், இப்படி படிச்சேன் தெரியுமா? கோவப்படுறதுக்கு இவ்வளவு விஷயம் ஜிகே ஞாபகம் இருக்கா? யாருக்கா ஞாபகம் இருக்கா அந்த பாயிண்ட்? லைஃப் சக்சஸ்ல படிச்சோம் மாஸ்டர். யார் மேல கோவப்படணும்னு தெரியணும். 1 எவ்வளவு கோவப்படணும்னு தெரியணும். 2 எவ்வளவு நேரம் கோவப்படணும்னு தெரியணும்.
இப்போ சில வீட்டுல சண்டையை போட்டா ஒரு மாசம் பேச மாட்டாங்க. மவனை நீ என்ன வரன்னு வர சோத்த பொங்கி வைக்கிறதோட சரி பேச மாட்டாங்க. சோ எவ்வளவு நேரம் கோவப்படணும்னு தெரியணும், எவ்வளவு ஆக்ரோஷமா கோவப்படணும். அதாவது சோத்தை மட்டும் பொங்கி வைப்பேன் அப்படியா, இல்லாட்ட ஒண்ணுமே பொங்க மாட்டேன் அப்படியா, இல்லாட்ட அம்மா வீட்டுக்கு போயிருவேன் அப்படியா, எவ்வளவு கோவப்படணும். இப்படி நம்ம கோவப்படுறது கூட அளவுகோல் இருக்கு. ஓகே, நம்ம இப்ப குழந்தை கதை வரும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்துட்டு அளவுகோல் தெரியணும். அப்பனா என்ன அர்த்தம்னா, அப்பா இவ்வளவு கோவப்படுதாரு, அம்மா இவ்வளவு கோவப்படுதாங்க, இது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக். ஓகே, வெரி சாரி, இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் தெரியும். அதே மாதிரி ஒண்ணு தப்பு பண்ணாங்கன்னா இது பண்ணாதீங்க, அது நல்ல இல்ல, இது அவாய்ட், ஓ இது சின்னதுதானா, சரி ஓகே, அப்படி அவங்களுக்கு அந்த விவரம் தெரியும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க அளவுகளை மாத்தி மாத்தி கோவப்பட்டீங்கன்னு வைங்களேன், எது சீரியஸ். ஒரு குழந்தை எங்கேயாவது ஒண்ணு திருடிட்டு வந்துட்டு ஏம்புல எங்கேயாவது போனா அப்படிதான் தூக்கிட்டு வந்துருவா, முடிஞ்சு போச்சுக்காது. சரி, நம்ம வீட்டுல திருடுறது அப்ரூவல் ரைட்டு, யார் வீட்டுல என்ன வேணாலும் தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். அப்புறம் பிள்ளை எங்க போனாலும் எனக்கு தூக்கிட்டு வரும். ஏன்னா நம்ம அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா, பழகிடும். சோ எந்த இடத்துல ஏய் இன்னொரு இடத்துல கை வச்சா சரிட்டு வராது, பண்ணாத, இப்படி இப்ப தப்பு அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஓகே, இது ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூ. அந்த மாதிரி சில இடத்துல லைட்டா இருக்கும், அது லைட்டா கோப்படலாம். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் ஒண்ணு வருவோம். நீங்க உங்க வீட்டுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி நடந்துக்கிறீங்களோ அந்த குழந்தை அப்படி பாத்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க பிடிச்சி ஏறுனீங்க வைங்களேன், அதே மாதிரி குழந்தை வேற ஏதாவது சின்ன விஷயத்துக்கு அது பிடிச்சி ஏறும். எங்க இருந்து படிச்சது? நம்மகிட்ட இருந்து படிச்சது. ஒரு மிஸ்டேக்னா நம்ம அப்பா தப்பு பண்ணிட்டாரு வச்சு செய்யணும், ரைட் ஓகே. ஏன்னா நம்ம தப்புன்னு அவரு செஞ்சாரலாம். அம்மா தப்பு, நீ மட்டும் கிளாஸை போட்டு உடைச்ச, என்ன திட்டுறேன், அப்ப நீ மட்டும் கிளாஸ் உடைக்க, நீ மட்டும் கிளாஸ் செஞ்சுட்டு, நீ மட்டும் சோத்த செஞ்சுட்ட, நீ மட்டும் கீழே போட்ட அப்படி. என்ன தப்பு பண்ணாலும் சரி குழந்தைன்னு நினைச்சிடாதீங்க, அது நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. நம்ம பண்ண தப்பு அதுவும் பார்க்கும். ஓ நாங்க உடைச்சா இந்த தமிழர், நீங்க உடைச்சா அந்த தமிழரா அப்படின்ற மாதிரி நம்ம சண்டை வந்துடும். சோ குழந்தைங்க வந்து ரொம்ப கவனம் பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு தகுந்த நடங்க. ஐந்து சொல்லுங்க சார். நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல வந்து எங்க வீட்டுல நடந்ததுங்க சார். நானும் என் ஒய்ஃபும் அதிகமா சண்டை போட்டுட்டோம்னா அதை பார்த்துச்சுன்னா பாப்பாக்கு ஏதாவது கோவம்னா நாங்க எப்படி சண்டை போடுறோமோ அது மாதிரி டொம்பு அடிச்சுட்டே இருக்கு சார். நல்லா வாட்ச் பண்ணுங்க சார். நீங்க சொன்னது அந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் சார். குழந்தை கூட கவனமா இருங்க, கரெக்டா குழந்தைங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு இதுதான் முடியும் இருக்கும், ஆனா நம்மளோட எதிர்பார்ப்பு நம்ம பிள்ளை இதெல்லாம் செய்யணும். உதாரணத்துக்கு விசுவாசம் படம் எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல 2 அப்பா கேரக்டர் வரும். அதுல ஒரு அப்பா கேரக்டர், அந்த பிள்ளைக்கு இவ்வளவுதான் முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ இல்ல நீ தான் முதல்ல வரணும், நீ தான் முதல்ல வரணும்னு சொல்லுவாரு. இது இந்த லாஜிக்கை உடைக்கிற விஷயம். அதனால அந்த பிள்ளை ஒவ்வொரு தப்பான விஷயங்கள் போய் அதுக்கு முதல்ல வந்து பிராக்டிஸ் பண்ணி எடுத்து கொண்டு போகும். இந்த மாதிரி நம்ம லாஜிக் இல்லாத எதிர்பார்ப்பு என்னெல்லாம் நம்ம பிள்ளைங்க கிட்ட வைக்கிறோம், ஷேர் பண்ணலாமா? எனக்கு இந்த கேட்ட உடனே முதல்ல வந்து விஜய் சேதுபதியோட ஒரு பேட்டி தான் வந்துச்சு. அவங்க அப்பா பேஜ்ல இருக்கா, நான் எவ்வளவு வரணும்பா, நம்பர் 1 வரணுமா, எப்படி வரணும், உனக்கு எவ்வளவு படிக்கணும் அவ்வளவு படிதான் சார், நீ நம்பர் 1 வரணும் நம்பர் 2 வரலாம் கிடையாது, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படி அப்படி சொல்லிருக்கு. அதோட வளர்ப்பு அந்த குழந்தை எங்க வந்து நின்று இருக்கு இல்லையா, நான் அப்படிதான் பாக்குறேன். குழந்தை வந்து பிராக்டிகலா எடுத்து கொண்டு வரும்போது அந்த குழந்தை எங்க வரும். ஒரு சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, உதாரணத்துக்கு எங்க அம்மா அப்பாவே சொல்லலாம். எப்படின்னா அம்மா வந்து இப்படி இப்போ 3ஆம் தங்கச்சி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து ஒரு ஆசை டீச்சிங் லைன்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பா தாத்தால என்னன்னா போலீஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு திணிப்பு. அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்போ அதை வந்து அவ மேல திணிக்கிறாங்க. இது ஆக்சுவலா நானே சொல்லியிருக்கேன், அவளுக்கு என்ன படிக்கணுமோ அவளை விட்டுருங்க, நீங்க போயிட்டு நீங்க நினைக்கிறதெல்லாம் அவன் மேல திணிக்காதீங்க அப்படிங்கறத நானே சொல்லுவேன். அதை என் குழந்தைட்டு வந்து நான் செய்யல, அவனுக்கு என்னவோ அதை நான் செய்யணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அது ஒரு திணிக்கிறது வந்து இருக்கு பேரண்ட்ஸ் கிட்ட. நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளோட குழந்தைங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து செய்யக்கூடாது நினைக்கிறேன் சார். கிரேட் எக்ஸாம்பிள். லோகேஷ் சொல்லுங்க. 7 minutes இருக்கணும் சார். நம்ம கனவு வந்து குழந்தைங்க மேல திணிக்கிறது. நான் டாக்டர் படிக்க ஆசைப்பட்டு படிக்க முடியாம இருந்திருக்கோம், நீங்க டாக்டர் படிச்சா ஆகணும்ன்ற விஷயத்த நம்ம குழந்தை மேல திணிக்கிறது, அது ரொம்ப தவறான விஷயம். இப்ப நிறைய படம் வந்துட்டு ஆக்சுவலி இப்ப அப்பாக்கள் அம்மாக்கள்லாம் நிறைய மாறிட்டாங்க, மாடர்னா இருக்காங்க. இன்னும் அந்த பழைய காலத்து ஆட்கள் தான் பண்ணுவாங்க, அல்லது இன்னும் விவரம் தெரியாது ஊர் தெரியாதவங்க தான் அந்த குழந்தைகள் வந்து டார்ச்சர் பண்றாங்க. இப்போ ஓரளவு நல்ல டீசென்ட் ஆயிட்டு குழந்தைங்க இஷ்டப்பட்டு தான் விடுறாங்க. ஒண்ணு இதுல ரொம்ப முக்கியமானது நம்ம குழந்தைக்கு எது முடியும் முடியாது அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம என்ன படிக்க வைக்கிறது ஓவராலா எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம நிறைய படம் பார்த்திருக்கோம், நண்பன் படம் பார்த்திருக்கோம், ஸ்ரீகாந்த் அப்பா பேசுறதெல்லாம் பார்த்திருக்கோம், அதெல்லாம் பழைய ஸ்டைல். அதையும் தாண்டி டீப்பா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு என்ன பண்ண முடியும், இதால எவ்வளவு பண்ண முடியும் எவ்வளவு பண்ண முடியாது, அவ்வளவுதான். இப்போ நான் முக்கிய படுத்தாலும் 5வது 6வது ரேங்க் மேல வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னைய போயிட்டு நீ நம்பர் 1 வரணும், நம்பர் 1 எங்கிறது நம்பர் 1 வர முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். நம்ம லெவல் அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க என்ன லெவலோ அதுல பாராட்டுங்க, அதை சந்தோஷமா வாங்க, முடிஞ்சா பண்ணுங்க. அது ஓகே. நாங்க சொல்லுங்க.
அப்சல்யூட்லி சார். அதாவது பிஃபோர் எம்எம்ஜில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நெறைய எதிர்பார்ப்புகள நான் வச்சிருந்தேன். ஆக்சுவலா இது மிஸ்டேக் 2க்கு வந்து எனக்கு ரொம்ப ஆப்ட்டா இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு வந்து மெடிசின்ல படிக்கணும் அப்படின்ற மாரி எனக்கு ஆசை முன்னாடி. அதனால சரி என்னுடைய பையன் அந்த மாரி படிக்கணும் அப்படின்ற மாரி அந்த விஷயத்த நானு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதே மாரி நம்ம எதிர்பார்க்கும்போது அப்படி அப்பப்ப சொல்லுவோம் இல்லைங்களா குழந்தைகிட்ட, "நீ டாக்டர் படிக்கணும். அந்த மாரி படிச்சா நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாரி நான் அந்த அவர அந்த மைண்ட வந்து இது பண்ற மாரியே சொல்லிட்டேன். ஆனா எம்எம்ஜி பிறகு தான் அது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது மாஸ்டர்ஜி. அதாவது அவங்க என்ன நினைக்கணும், அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய விருப்பம் என்ன, அந்த பார்த்துட்டு இப்பலாம் வந்து அவருக்கு என்ன தேவையோ அவர் படிக்கிறத நீங்க சொன்ன மாரி அவர் ஃபர்ஸ்ட் ரேங்கா, லாஸ்ட் ரேங்கா அப்படி இல்ல. அவங்க வந்து டிசிப்ளினரா ஸ்கூலுக்கு போறது, அவங்க அவங்க வேலைய அழகா பண்றாங்கன்னா அதோட ஓகே. அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் மாஸ்டர்ஜி. தேங்க் யூ. சரிம்மா. இந்த இடத்துல கூட நம்மளோட அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வரும். அது அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நம்ம குழந்தைய புரிய வைக்கணும். ஏன்னா இப்படி செஞ்சா என்ன ஆகும், அப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு புரிய வைக்கணுமே தவிர ஜபர்தஸ்த் பண்ணக்கூடாது. எஸ் மாஸ்டர். இப்போ நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, பாப்பாக்கு இப்போ நியூ அட்மிஷன் போடும்போது அவங்களும் அவங்க அப்பாவும் தான் வந்திருந்தாங்க அட்மிஷன் போடும்போது. சோ அங்க வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எங்க ஸ்கூல்ல கராத்தே இருக்கு, அப்புறம் மிலிட்ரிக்குள்ளதும் நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு இப்பவே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் வைக்கும் அப்படின்ட்டு. நீங்க ஸ்டார்டிங்லேயே அமௌண்ட் வந்து கெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்ட்டு நிறைய சொன்னாங்க. அவங்க அப்பாவுக்கும் ஆசை, அவளுக்கும் ஆசை. ஓகே நான் கராத்தே கத்துக்க போறேன், நான் மிலிட்ரியில இருந்து இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல எனக்கு கால் வருது. இப்படி ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் பாப்பாட்ட கேளுங்க, அவளுக்கு ஓகேவான்னு சொல்லி கேளுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீனே பேசு அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அப்ப பாப்பாட்ட நான் கேட்டேன், உனக்கு இது ஓகேவாமா அப்படின்ட்டு. ஆமா எனக்கு ஓகேமா, எனக்கு ஆசையா இருக்கு மிலிட்ரி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அவட்ட வந்து கேட்டேன், 3 கொஸ்டின் கேட்டேன். ஸ்கூல் போகணும், ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்குள்ள ஹோம்ஒர்க் முடிக்கணும், நெக்ஸ்ட் டியூஷன் போகணும், டியூஷனுக்குள்ள ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கணும்டா. அதுக்கப்புறமாட்டி இந்த மிலிட்ரிக்கு போனீங்க அப்படின்னா உனக்கு சாட்டர்டே சண்டேவும் கிளாஸ் வைப்பாங்க. சோ அதனால நீ அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கும் போது அதுக்கப்புறம் மேடம் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. சைலண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஆமாமா இப்போ கொஞ்சம் எனக்கு டஃப்பா தெரியுது, அப்போ இந்த வருஷம் வேண்டாமா, நெக்ஸ்ட் இயர் நான் கத்துக்கிறேன், இப்போ அப்பா வேண்டான்னு சொல்லிருங்க, நான் சேரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பாப்பாக்கு வந்து அவளோட கெப்பாசிட்டி எவ்வளவு, அதை எப்படி சொல்லி அவளுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா அது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவ ஓகே அவ ஆசைப்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அவளே வந்து டயர்டாகி கேட்டிருப்பாங்க. நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அவ வந்து உல்டா கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட் கண்டிப்பா என்கிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பா, நீங்க எனக்கு புரிய வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் ஓகேவா. இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்க வந்து புரிய வைக்கணுமே தவிர நீ அது செய்ய இது செய்யாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க குழந்தைய அடிமையா வளர்க்கீங்க. நீங்க குழந்தைய அடிமை வளர்க்கி இன்னொரு அடிமைகிட்ட கொடுத்துருவீங்க. அந்த அடிமை அந்த ஒரு ஓனர் உங்க குழந்தைய அடிமை பார்த்துக்கிறாங்க. குழந்தைய வந்து ஃப்ரீடம் வளர்க்க முடியாது, நம்ம வளர்க்கலாம்னு அர்த்தம். அதுல புரிய வச்சு நம்ம கொண்டு வரலாம். அதான் பாயிண்ட். கிரேட்மா கிரேட். யதார்த்தத்துக்கு ஒத்து வராத விஷயத்த நம்ம பிள்ளைங்க கிட்ட திணிக்கும் போச்சுல அவங்களோட கான்பிடன்ட் லெவலும் குறைஞ்சி அது நம்மளுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமா, இந்த குழந்தைங்க வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லி கொடுப்போம். ஓ நீ ஃபெயில் ஆயிட்ட, நீ ஃபெயிலர் ஆயிட்ட, நீ ஃபெயிலர் ஆயிட்ட, நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு இவங்க ஏதோ மோட்டிவேஷன் கொடுக்கன்னு சொல்லி குழந்தைய ஃபெயிலர் ஆகும். ஆனா அந்த சின்ன குழந்தை வயிறு பசி என்ன வேணுமோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தோல்வி அடையாது. ஏன்னா அதுக்கு தெரியாத பருவத்துல அது போயிட்டே இருக்கும். மனுஷங்க மட்டும்தான் தோல்வி அடைஞ்சு, இதுக்கு தோல்வினே பேர் வைக்க கூடாது. நீங்க பண்ணின விஷயம் அங்க ஒர்க் அவுட் ஆகல, இந்த மெத்தட் வந்து வேலை செய்யல, வேற மெத்தட் வேலை செய்யலாம். அந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறதா தவிர இந்த தோல்விங்கிற ஃபெயிலியர்ங்கிற வார்த்தையை நம்ம அகராதில இருந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புது ஸ்டெப்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதான் பாயிண்ட். கல்ச்சர் பாயிண்ட் 107. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபெயிலியர் தெரியாது. அது ஒரு விஷயம் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கும். அது நான் 4 தடவை செஞ்சேன், நான் தோத்து போயிட்டேன், இனி அதை செய்ய மாட்டேன், நான் எத்தனை தரம் ட்ரை பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அது என்ன வேணுமோ அது திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கும். அது சோர்வடையாது, தோந்து போகாது, விடாது, போதும்னு நினைக்காது. அது அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் அது செஞ்சுட்டே இருக்கும். எமர்ஜென்சி அந்த மாதிரி குழந்தையா இருப்பாங்க. குழந்தைங்க உலகம் வந்து ஆச்சரியமும் சந்தோஷமும் அப்படியே சௌகரியம் நிறைஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க எதுவும் செய்யும்போது யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது மனசுல இருக்காது. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்வாங்க.